ஹாரர் மூடுபடியே போகும் கண்கள். பகுதி 1. அந்த கிராமம் யாரும் அதிகமாக செல்வதில்லை. எல்லோரும் சொல்லிக் கொள்வார்கள். அங்கு போன கண்கள் திரும்பி பார்க்காது. முக்கிய கதாபாத்திரங்கள். ரகு, ஒரு புத்திசாலி இளைஞன், மர்மங்களை தேடி திரிபவன். நந்தினி, ரகுவின் சகோதரி, தன்னுடைய கனவில் ஒரு விசித்திரமான நிழல் பார்க்கிறாள். பெரியாயி பாட்டி, கிராமத்து மூதாட்டி, இந்த கதையின் எல்லாவற்றையும் அறிபவர். ஒரு மர்மமான இடம். ஒரு நாள் ரகு தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மறைந்த காட்டுப்பாதை என்று அழைக்கப்படும் இடத்திற்கு செல்கிறான். அது ஒரு பாழடைந்த நிலம். ஆனால் அவர் அதில் புதுமையாக ஒரு பழமையான கோவில் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருந்தான். அந்த இடத்திற்கு சென்றவுடன் அவர்களின் பேச்சன் கண்கள் பார்வையை இழக்க ஆரம்பித்தன. தூரத்தில் இருந்த நந்தினிக்கு கூட கண்களில் கடும் இருள் தேங்கியது போல உணர்ந்தது. ரகு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றான். ஆனால் இரவின் இருளில் அவர்களுக்கு எதிராக ஒரு மர்மமான சக்தி நகர்ந்தது. மர்மம் ஆழமாகிறது. அடுத்த சில நொடிகளில் பெரியாயி பாட்டியின் குரல்தான் நந்தினியின் மனதிற்குள் கேட்டது. தயவு செய்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. இல்லை என்றால் உன்னுடைய கண்கள் மூடப்பட்டு போகும். எப்போதும் திறக்க முடியாது. அந்த இடத்தில் என்ன நடந்தது? ரகு, நந்தினி மற்றும் மற்றவர்கள் இந்த மர்மத்திலிருந்து தப்பிக்க முடியுமா? பகுதி 2. ரகுவின் கண்கள் உண்மையில் என்ன பார்த்தன? பெரியாயி பாட்டி எதற்காக அந்த இடத்திலிருந்து விலகச் சொல்கிறார்? அந்த கோவிலில் மறைந்திருக்கும் மர்மம் என்ன? முடிவில்லா மர்மம் தொடரும்.